கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமோட கீழ்ப்படியாமையினால நாம் இழந்து போனதான ஆசீர்வாதங்களை மறுபடியும் கொடுக்கும்படியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்னு பார்க்கிறோம். ஆதாமின் மீறுதலினால இழந்து போனதான ஆசீர்வாதத்தை தேவன் மறுபடியும் நமக்கு கொடுக்கும்படியா கர்த்தரு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆதாம் எதுக்காக போனாரு? அந்த விருட்சத்தின் கனியை புசிச்சா இன்னும் நம்ம கண் திறக்கப்படும், இன்னும் நல்லா ஆசீர்வாதமா இருக்கலாம், இன்னும் நல்லா இருக்கலாம், இன்னும் தேவர்களை போல இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஆதாம் என்ன செஞ்சாரு? அந்த கனியை புசிச்சாரு. அவனோட மனைவி ஏவாளும் புசிச்சாங்கன்னு பாக்குறோம். கடைசியில என்னாச்சு? புசிச்சதுனால இருந்த ஆசீர்வாதமும் அவங்களுக்கு போச்சு. எல்லா ஆசீர்வாதமா எப்படி இருந்தாங்களோ அது எல்லா ஆசீர்வாதமும் இழந்து போயிட்டாங்க. என்னத்தை இழந்து போனாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதலாவது நம்ம பார்க்கிறோம், தேவன் என்ன செய்யறாரு? ஆதாமோட ஏவாளோடும் ஐக்கியமா இருந்தார். வேதவசனத்துல வாசிக்கிறோம், பகலின் குளிர்ச்சி வேலையில தேவன் என்ன செய்யறாரு? ஆதாம் ஏவாளை சந்திக்க வராரு ஏதேன் தோட்டத்துக்கு. அது அப்படிப்பட்டதான ஐக்கியம் இருந்துச்சு. தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. அந்த கனியை புசிச்சபடினால மீறுதலினால அந்த ஐக்கியத்தை ஆதாம் ஏவாளும் இழந்து போயிட்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம வாசிப்போம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழிந்து கொண்டார்கள். என்ன செய்யறாங்க? அந்நாளைக்கு கர்த்தர் பகலின் குளிர்ச்சி வேலையில் ஆதாம் ஏவாளை சந்திக்கிறார் ஆண்டவர். அப்ப இந்த குறிப்பிட்ட நாள்ல அவங்க அந்த பழத்தை புசிச்சதான நாள்ல ஆண்டவர் அன்னைக்கு வராரு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? அன்னைக்கும் ஆண்டவர் வராரு பாக்குறதுக்கு. ஆனா என்ன செய்யறாங்க? ஆதாம் ஏவாளும் விருட்சங்களுக்கு நடுவுல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு ஐக்கியத்தை கெடுக்கக்கூடியதா இருக்குது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஐக்கியம் கெட்டு போச்சு. இது தேவனோடு ஐக்கியம் வச்சிருக்கிறது எவ்வளவு சந்தோஷமான காரியம். நம்ம சொல்லுவோம் சில பேருக்கு, எனக்கு மலேசியாவோட பிரதம மந்திரியை தெரியுங்கயா, அவர் இங்க அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவரே உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்களுக்கு பழக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அடோன் இருக்காரியா, சட்டமன்ற உறுப்பினர், அவரை எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தெரியுமா? அவரு பெரிய ஆளாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க எல்லாத்தோடையும் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு, மகிமையில வாசம் செய்கிறவரா இருக்கிறாரு, ஒளியில வாசம் செய்கிறவரா இருக்கிறாரு. இப்படிப்பட்டதான தேவனோட ஐக்கியத்தை என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாம் ஏவாளும் இழந்து போயிட்டாங்கன்னு பார்க்கணும். எதனால இழந்து போயிட்டாங்க? அந்த மீறுதலினால, கீழ்ப்படியாமையினால ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? அந்த உறவை என்ன செஞ்சுட்டாங்க? உறவு இல்லாம போச்சு, அவங்களுக்கு உறவை கெடுத்துக்கிட்டாங்கன்னு பாக்குறோம். அப்ப அந்த பழத்துக்காக போனாங்க, பழமும் போச்சு. கடைசி என்ன போச்சு? தேவனோடு மனுஷனோடு இருக்கு, தேவனுக்கு மனுஷனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு போயிருச்சுன்னு பாக்குறோம். தொடர்ந்து தேவன் என்ன சொல்றாரு? இந்த கனியை புசிக்கிற நாள்ல சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொல்றாரு. சாகவே சாவாயின்னு சொல்றாரு. நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதீங்க, அந்த கனியை புசிக்கிற நாள்ல சாகவே சாவீர்கள் ஆண்டவர் சொல்லிட்டார். சாகவே சாவீர்கள். அப்ப இழந்து போயிட்டாங்க. என்ன இழந்து போயிட்டாங்க? முதலாவது தேவனோட ஐக்கியத்தை இழந்து போயிட்டாங்க. எப்படி இழந்து போயிட்டாங்க பாருங்க. நம்ம பார்க்கிறோம், வேதவசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ புசித்த நாள்ல சாகவே சாவாய். இப்ப சாவுறதுன்னா என்ன அர்த்தம்? மரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உலகத்து நம்ம ஆத்மா நம்ம உடலை விட்டு பிரிக்கப்படுறதுதான் மரணம். நம்ம ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு பிரியதுதான் மரணம். சரீரத்தை விட்டு பிரியுது. அப்ப ஆத்மா சில வேளைகள்ல இப்ப உடல் செயல்படாது சரியா, அடிபட்டு இருக்கலாம், ரத்தம் ரொம்ப குறைஞ்சிருக்கும். மனுஷனோட உயிர், சரீரத்தோட உயிர் எங்க இருக்கு? ரத்தத்துல இருக்குது. வேதவசனத்துல வாசிக்கிறோம், மனுஷனோட உயிர், சரீரத்தோட உயிர் ரத்தத்துல இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யறதுல ரத்தத்தை சாப்பிடுறது இல்லை.
எந்த மிருகத்தோட ரத்தத்தையும் நம்ம சாப்பிடுறது. ஏன்னா மனுஷனோட சரீரத்தோட உயிர் ரத்தத்துல இருக்குது. அப்ப ரத்தத்துல இருக்கிறபடினால நம்ம அந்த ரத்தத்தை புசிக்கிறது இல்லை. அப்ப இந்த ரத்தம் போயிடுச்சு, மனுஷன் செயல்பட முடியல. அப்ப இந்த உடல் சரியா செயல்படல. அப்ப இந்த ஆத்மா அது உள்ளுக்கு இருக்காது. ஆத்மா என்ன செய்யும்? அதை விட்டு வெளியாகும். இது ஒரு இறப்பு. இதுதான் நம்ம தெரிஞ்சதான இறப்பு. தான் மரணம். உலகத்துல மனுஷங்களுக்கு சம்பவிக்கிறது மரணம். சில பேர் வயசாகி மறிக்கிறாங்க, சரியா செயல்படல, முடியல. இதுக்கு வந்துட்டு இந்த கூடாரத்தை நம்ம வாசிக்க முடியாது, தொடர்ந்து வசிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஆத்மா என்ன செய்யுது? வெளியாகும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? மரணம் அப்படின்னு சொல்றோம். ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிக்கப்படுறதுதான் மரணம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய்ன்னு சொல்றாரு. அப்ப சரீரத்திலிருந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கனியை புசிக்கிற நாள்ல சாகவே சாவாய். அப்ப ஆதாம் ஏவாள் பாக்குறோம். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல அந்த கனியை புசிச்சாரு. ஆனா புசிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே ஆண்டவர் என்ன செய்ய? வெளியேற்றிட்டாரு. இந்த ஆதாம் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தார். அப்ப ஆண்டவர் சொல்றதான இந்த மரணம் ஆவிக்குரிய மரணமா இருக்குது. ஆவிக்குரிய மரணம். மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. அப்ப அந்த ஆவி, ஆத்மா, சரீரம் மனுஷனுக்கு இருக்கிறபடினால இந்த ஆவி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது? தேவனோடு ஐக்கியப்படுறது. தேவனோடு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஆவி ஜீவனோடதா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த ஆவி என்ன செய்யும்? தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கும். சரீரம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? இந்த உலகத்தோடு ஐக்கியப்படுறதுக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குது. சரீரம் உலகத்தோடு ஐக்கியப்பட சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குது. தேவனோடு ஐக்கியப்படுறதுக்கு ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஆத்மா நம்ம தான் அந்த ஆத்மாவா இருக்கிறோம். நம்ம சரீரத்துக்கு இணங்கி ஜீவிக்கிறோமா, ஆவிக்கு இணங்கி ஜீவிக்கிறோமா, அது நம்ம கையில இருக்குது. அது சுய சித்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம ஆதாம் ஏவாள் ஜீவித்தை குறிச்சு நம்ம பார்க்கும்போது அந்த கனியை புசிச்ச நாள்ல என்ன மரணம் சம்பவிச்சிச்சு? ஆவிக்குரிய மரணம் சம்பவிச்சிச்சு. அப்ப ஆவி மரிச்சு போனபடினால மனுஷங்க தேவனோடு ஐக்கியப்பட முடியல. மனுஷங்க தேவனோடு ஐக்கியப்பட முடியல. இந்த ஐக்கியம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஐக்கியம் என்ன ஆயிடுச்சு? ஒரு துண்டிக்கப்பட்டுருச்சு. தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஐக்கியம் துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். என்னத்தினால துண்டிக்கப்பட்டுச்சு? கீழ்ப்படியாமையினால. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்ப மனுஷன் என்ன செஞ்சுட்டான்? அந்த ஆதாம் ஏவாள் அந்த கனியை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சபடினால ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டுச்சு. அந்த ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டதுனால மனுஷன் என்ன செய்யறான்? அவனால தேவனோடு ஐக்கியப்பட முடியல. இயேசு கிறிஸ்து பிறந்து பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் நமக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செஞ்சு அந்த ஆவியை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற வரைக்கும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஐக்கியப்படக்கூடியதான ஒரு நிலவரம் இல்ல. ஆதாம் விழுந்து போயிட்டாரு. ஆதாம் ஏவாள் விழுந்து போய் ஆதாம் ஏவாள் நிமித்தம் உலகம் சபிக்கப்பட்டதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நோவா வந்தாரு, அதுக்கப்புறம் ஏனோக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் ஆபிரகாம் வந்தாரு. இவங்கெல்லாம் இருந்த காலகட்டத்தில் கூட இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படல. ஆவி செத்த நிலவரத்துல தான் காணப்பட்டுச்சு. அப்ப அதுக்கப்புறம் யாரு வந்தா? ஆபிரகாம் வந்தாரு, மோசே வந்தாரு, தாவீது ராஜா வந்தாரு, நியாயாதிபதிகள் எல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜாக்கள் காலம் முடிஞ்சு ஒரு 500 வருஷம் கழிச்சு ராஜாக்களுக்கு அந்த ராஜ்யம் எழுந்து போன பிறகு பாபிலோன் சிறையிருப்பு பிறகு 500 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்து 33 வருஷம் பூமியில இருந்து இயேசு என்ன செஞ்சாரு? சிலுவையில் அறையப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து பெந்தெகோஸ்தே என்ற நாளில பரிசுத்த ஆவியானவரை என்னைக்கு நமக்கு கொடுத்தாரோ அது வரைக்கும் என்னவா இருந்துச்சு? தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு ஐக்கியம் இல்லாம இருந்துச்சு. அப்ப தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள கொடுக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? நம்முடைய ஆவியை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். மறுபடியும் உயிர்ப்பிச்சபடி போன நம்ம தேவனோடு இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு நம்ம பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறாரு. இப்ப மறுபடியும் நம்ம பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடலாம். இப்படிப்பட்டதான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் மறுபடியும் கொடுத்துருக்காரு. ஆனா இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை
ஆதாம் என்ன செஞ்சிட்டாரு? இழந்து போயிட்டாரு. மனித வர்க்கம் இழந்து போயிருச்சுன்னு பாக்குறோம். சரீரத்தில் ஒரு மரணம் ஏற்படல, ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டுச்சு. ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டுச்சு. தேவனோடு ஐக்கியப்பட முடியல, அவங்களால தேவனோடு ஐக்கியப்பட முடியல. மேலும் நம்ம வாசிக்கிறோம், தேவன் மனுஷனுக்கு என்னத்தை கொடுத்திருந்தாரு? பூமியில உண்டாக்கி ஆளுகையை கொடுத்திருந்தார். மனுஷனுக்கு ஆளுகையை கொடுத்திருந்தார் பாக்குறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:28. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன செஞ்சு சொல்லி கொடுத்தாரு? ஆண்டு கொள்ளும்படியா ஒரு ஆளுகையின் ஜீவியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாரு. ஆளுகையின் ஜீவியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாரு. இதே தோட்டத்துல எப்படிப்பட்டதான புலி, சிங்கம் இருந்திருந்தாலும், கரடி இருந்திருந்தாலும், ஆதாம் ஏவாளுக்கு விரோதமா ஏதேன் தோட்டத்துல இருக்கிற வரைக்கும் ஒன்னும் யாரையும் கடிக்கல. ஆதாமையோ ஏவாளையோ ஏதேன் தோட்டத்துல இருக்கிற வரைக்கும் சர்ப்பமும் அந்த பாம்பும் ஆதாம் ஏவாளை கடிக்கல, சிங்கமும் கடிக்கல, கரடியும் கடிக்கல, புலியும் கடிக்கல. இப்படி ஆளுகை செய்கிறதான அந்த ஆளுகையை கர்த்தர் தேவன் என்ன செஞ்சிட்டாரு? ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்திருந்தாரு பாக்கிறோம். அப்ப இது நிமித்தம் ஆளுகை என்ன செஞ்சு, ஆளுகையும் அவங்க கையில இருந்து இழந்து போயிட்டாங்க. ஆளுகையின் ஜீவியத்தை இழந்து போயிட்டாங்க. ஆளுகையின் ஜீவியத்தை ஆதாம் ஏவாள் இழந்து போயிட்டாங்க. மனித வர்க்கம் இப்ப நம்ம என்ன செய்யறோம்? வீட்டுல பாம்பு வந்தாலும் பயம், புலி சிங்கம் வந்தாலும் பயம், ஆளுகை செய்ய முடியல. இப்படிப்பட்டதான ஜீவியத்தை ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் மனித வர்க்கம் இழந்து போயிருச்சுன்னு பாக்குறோம். மேலும் தேவனிடத்துல பரிசுத்தமா ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது தேவன் என்னவா யாரா அவங்களை கருதினாரு? பரிசுத்தவான்களா நினைச்சாரு. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர்களா உண்டாக்குனாரு. பாவம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிற வரைக்கும் பாவம் அவங்க ஜீவியத்துல காணப்படல. ஒரு பரிசுத்தமான ஜீவியம் தேவனோடு ஐக்கியப்பட்டு ஒரு பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொண்டு ஜீவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏதேன் தோட்டத்துல. ஆனா அவங்க கனியை புசிச்ச பிறகு என்ன? புசிச்ச பிறகு, புசிக்க கூடாத நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்ச பிறகு என்ன சம்பவிச்சு? அவங்களுக்கு அந்த பரிசுத்த ஜீவியத்தை தொடர்ந்து செய்ய முடியல. பரிசுத்தமான ஜீவிச்சவங்களுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? பரிசுத்தமா ஜீவிக்க முடியல. பாவத்துல விழுந்துட்டாங்க. பாவத்துல விழுந்த பிறகு மறுபடியும் ஆண்டவர் பல விதமான காரியங்களை சொல்லி, நியாயப்பிரமாணங்களை கொடுத்து, கட்டளைகளை கொடுத்து, நிபந்தனைகளை கொடுத்து கர்த்தர் என்ன செய்யறாரு? நடத்துறாரு. ஆனாலும் தேவன் விரும்புகிறதான பரிசுத்தம் அவங்க கிட்ட காணப்படல. தேவன் விரும்புகிறதான பரிசுத்தம் அவங்க கிட்ட காணப்படல. இப்படி மனித வர்க்கம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சபடினால இப்படி அநேக காரியங்கள், ஆசீர்வாதங்களை இழந்து போயிட்டாங்க. ஆனா தேவன் மனுஷர் மேல ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். தேவன் மனுஷர்கள் மேல ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த என்னதான் அவங்க பாவம் செஞ்சு விழுந்து போனாலும் தேவனோட அன்பு, நம்ம மேல் தேவன் வைத்ததான அன்பு அது மாறாது. தேவன் நம்ம மேல வைத்த அன்பு மாறாத அன்பா இருக்குது. தேவன் மறுபடியும் என்ன செய்யறாரு? நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல, இந்த கிருபையின் காலத்துல தேவன் மறுபடியும் நம்ம நேசிக்கிறார் பாக்குறோம். நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். எபேசியர் 1:4 வாசிப்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தேவன் என்ன செய்யறாரு? உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள்ள நம்மை தெரிந்து கொண்டாரு. உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் என்ன செஞ்சாரு? கிறிஸ்துவுக்குள்ள நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க பாக்குறோம். அநேகர் என்ன சொல்றாங்க? சில பேர் சொல்லுவாங்க, அதான் பாவம் செஞ்சிருக்காவிட்டால் கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா வேத வசனத்துல நம்ம தெளிவா வாசிக்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள்ள நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள்ள நம்ம முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். எபிரேயர் 4:16. முதல்ல நம்ம வாசிச்சோம், தேவன் நம்ம
உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறித்திருக்கிறாரு. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் எபிரேயர் 4:16, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். தைரியமா கர்த்தரிடத்தில் இரக்கம் பெறவும் கிருபாசன தண்டையில சேரவும் நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கிருபை செய்திருக்கிறார்னு பார்க்கிறோம். முந்தி தேவனற்றவர்களா காணப்பட்டோம். தேவனை அறியாதப்ப தேவனற்றவர்களா காணப்பட்டோம். நம்மளுக்கு ரட்சகர் இல்லாம இருந்துச்சு. ஆனா தேவன் நம்ம வைத்த மிகுந்த அன்பினால, தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை முன்குறித்தபடினால மறுபடியும் தேவன் என்ன செய்யறாரு, நம்ம மேல் இரக்கம் பாராட்டுறாரு. அந்த கிருபாசனத்தை அன்றைக்கு போகிறதுக்கு தகுதி இல்லை. ஆனா கிருபாசனத்தை அன்றைக்கு போகிறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு, கிருபை செய்திருக்கிறார் பார்க்கிறோம். மறுபடியும் நம்ம இழந்து போனதை பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அநேக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ஜீவனையும் கொடுத்திருக்கிறார்னு பார்க்கிறோம். இது நிமித்தம் நம்ம என்ன கிருபாசனத்திற்கு அன்றைக்குள்ள போகிறோம். மறுபடியும் தேவன் என்ன செய்யறாரு, அந்த ஐக்கியத்தை, தேவனோடு உள்ள இழந்து போனதான ஐக்கியத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் இந்த 4:16 வாசித்தபடி மறுபடியும் கிருபாசன அண்டையில மகிமை தேவன் அண்டையில தேவனோடு சேர்ந்து ஐக்கியமா ஜீவிக்கும்படியா இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நமக்கு கிருபை செய்திருக்கிறார் பார்க்கிறோம். முதலாம் ஆதாம்னால தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நம்ம எடுத்து போயிட்டோம். இரண்டாம் ஆதாம் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பிதாவாகிய தேவனோடு மறுபடியும் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஒப்புரவாகுதல் அந்த தேவன் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் நமக்கும் அந்த ஒப்புரவாகுதலை கொண்டு வந்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கு ஒரு ஒப்புரவாகுதல் இல்லை. தேவன் நமக்கு தேவனுக்கு நம் பகைஞரா இருக்கும், அந்நியரா இருக்கும். அப்ப தேவன் என்ன செஞ்சாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்பி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, அந்த ஒப்புரவாகுதல் நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் அந்த ஒப்புரவாகுதல் உபதேசத்தை நம்ம கிட்ட கொடுத்து பிதாவாகிய தேவனிடத்துல ஒப்புரவாகும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் பார்க்கிறோம். அவர் நம்ம மேல வைத்த மிகுந்த அன்பின் நிமித்தமா மறுபடியும் விழுந்து போனதான நம்ம தேவன் என்ன செஞ்சாரு, மறுபடியும் சேர்த்து கொண்டாருன்னு பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 5:8. ரோமர் 5:18. ரோமர் 5:18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கு ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. எப்படி ஒரே மனுஷன் ஆதாமின் மீறுதலினால நம்ம எல்லாம் பாவத்துக்குள்ளாக பிரவேசிச்சோமோ, அதே போல ஒரே மனுஷனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரோட கீழ்ப்படிதலினால நம்ம எல்லாரும் மறுபடியும் கர்த்தரோடு தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஒரே மனுஷனாகிய ஆதாமின் மீறுதலினால நம்ம தேவனுக்கு பகைஞர் ஆயிட்டோம், பாவிகள் ஆயிட்டோம், உலகத்துல விழுந்து போயிட்டோம். தேவனுக்கும் நமக்கு ஐக்கியம் இல்லாம போயிடுச்சு. அதாவது முதலாவது ஆதாமினால. இரண்டாவது மனுஷனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் அவர் பிதாவாகிய தேவனுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிஞ்சு நடந்து அவர் ஒருவருடைய கீழ்ப்படினாலே நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இப்படி தேவன் நம்ம அதிசயமா வித்தியாசமான முறையில ரட்சித்திருக்கிறார். அப்ப நம்மளால இயேசு கிறிஸ்து ஜீவிச்சதான ஜீவியம் செஞ்சு நம்மளை பாதுகாக்க முடியுமா? முடியாது. நம்ம ஒருத்த குளத்துல விழுந்திருக்கான்னா அவனை ஒருத்த குளத்துல இருந்து தூக்கி விடணும். ஒருத்த குழியில பாதாளத்துல விழுந்துட்டானா அதுல இன்னொருத்தன் குழியில இல்லாத ஒருத்தன் வெளியில இருந்து வந்து தூக்கி விடணும். அப்பதான் என்ன செய்ய முடியும், அதுல இருந்து விடுதலை பண்ண முடியும். குழியில உள்ளவனை தூக்கி போட முடியுமா? அவனே குழியில இருப்பான். அப்ப வெளியேந்து குழியில இல்லாத குழியில அகப்படாத ஒரு மனுஷன் தான் என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். அப்ப உலகத்துல உள்ள மனுஷனுக்கு எல்லாமே பாவத்துல, அதாவது குழியில, அதாவது சேத்துல கிடக்குறாங்க. அப்ப ஒருத்தரை ரட்சிக்க முடியாது. அதனால பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரு, அவருடைய சொந்த குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்பி பாவத்துல விழுந்து கிடந்தான நம்ம ஒரு ஆளா என்ன செஞ்சாரு, தூக்கி எடுத்து வச்சிருக்கிறாரு. இப்படி தூக்கி எடுத்து தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறாரு. சமாதானத்தை கொண்டு பண்ணி இருக்கிறாரு. மறுபடியும் தேவனோடு ஐக்கியப்பட்டு ஜீவிக்கும்படியா, மறுபடியும் தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கும்படியா, மறுபடியும் அந்த ஆளுகையை பெற்றுக் கொள்ளும்படியா கர்த்தர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் பார்க்கிறோம்.
தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? மறுபடியும் இழந்து போனதான ஆசீர்வாதத்தை மறுபடியும் கொடுக்கிறாரு. என்ன செய்யறாரு? அதிகாரத்தை கொடுக்கிறாரு. மறுபடியும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். அல்லேலூயா. இப்படி இழந்து போனதான காரியத்தை கர்த்தர் மறுபடியும் கர்த்தரோட பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துறாருன்னு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியாம நமக்கு காணப்பட்டுச்சு. நம்ம தேவனோட ஐக்கியம் இல்லாம இருக்கும்போது ஆதாம் பாவத்துல விழுந்த பிறகு பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியல. ஆனா தேவன் என்ன செஞ்சார்? மறுபடியும் பரிசுத்த ஜீவியம் செய்யக்கூடியதான ஸ்லாக்கியத்தை நமக்கு மறுபடியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதான் நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:21. நான் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப அவரு பாவம் அறியாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாவமாக்கி நம்மளை எப்படி மாத்திருக்கிறார் ஆண்டவரே? பரிசுத்தத்துல மறுபடியும் ஜீவிக்கும்படியா. எப்படி நம்ம பரிசுத்தத்தை ஜீவிக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் நம்மளை வழி நடத்துறாரு. நம்ம ரட்சிக்கப்படாத முந்தி அநேக நம்ம மதங்கள் இருக்குது, நம்ம பாக்குறோம். நன்மையான காரியங்களை அநேக சொல்றத பாக்குறோம். அடுத்தவங்களோட பொருளை திருடாத, அடுத்தவங்களோட காரியத்தையில இச்சிக்காத, அடுத்தவங்களோட காரியங்களையும் அடுத்தவங்களோட தேவையில்லாத காரியத்தை பேசாத, கெட்ட பேச்ச பேசாத, இப்படி எல்லாம் அநேக மற்ற மதங்கள்ல நல்ல காரியங்களை நல்ல கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம இடத்துல நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? தேவன் என்ன செய்யற? நன்மை செய்யும்படியா சுத்தி திரிந்தாரு பாக்குறோம். அதே போல நம்மளே கர்த்தரு நன்மை செய்யும்படியா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும்படியா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரு தொடர்ந்து பரிசுத்தத்துல ஜீவிக்கும்படியா நம்ம அவரிடத்துல ஆலோசனை பெற்றுக் கொள்ளும்படியா, வெறும் வேத வசனத்தின்படி இல்ல. எல்லாருக்கும் வேதங்கள் இருக்கு, மத்தருக்கும் என்ன இருக்கு? வேதம் எல்லாம் இருக்கு. இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும். ஆனா அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யக்கூடிய தேவன் இல்லை. ஆனா நமக்குள்ள இருந்து கிரியை செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். அந்த வேதத்தை விலகி கொள்ளும்படியா பரிசுத்த ஆவியானவரு உணர்வுள்ள ஆவியை நமக்கு தராரு. ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உங்களுக்கு தந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறோம். அதை வாசிச்சு அதை கேட்கும் போது அதை விலகி கொள்ள கிருபை தராரு. ஆமா, அப்படிதான் நம்ம ஜீவிக்கணும், இப்படிதான் நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம உணர்த்தி காட்டக்கூடியதான பரிசுத்த ஆவியானவரு நமக்குள்ள இருக்கிறாரு. இப்படி கர்த்தர் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? பரிசுத்தமா மறுபடியும் ஜீவிக்கும்படியா பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியத்தை கொடுத்து தேவனோட ஐக்கியத்தை கொடுத்து நம்ம வழிநடத்தி வராருன்னு பாக்குறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். ஆதாம் எழுந்து போனதான காரியம், ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கைய ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை எழுந்து போயிட்டான். ஆதாம் இழந்து போயிட்டான். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுக்காக அந்த எழுந்து போனதான ஏதேன் தோட்டத்தை எழுந்து போயிட்டோம். ஆனா கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? மறுபடியும் நம்ம ரட்சித்து நம்மளை தெரிந்து கொண்டு உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்து நமக்காக பாடுபட்டு நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? ரோமர் 5:19 வாசிக்கிறோம். அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளார், ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஒருத்தரோட பாவத்தினால எல்லாரும் பாவிகளானது போல ஒருத்தருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இதனால கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? லூக்கா 12:32 வாசிக்கிறோம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? இப்ப கர்த்தராகிய இயேசு நமக்கு கொடுத்து பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. பரலோக ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறாரு பாக்குறோம். ஒரே மனுஷனால பாவம் எப்படி உலகத்துல கிரியை செய்யுதோ அதே போல ஒரே மனுஷனால நம்ம உலகத்துல தேவனை நேசிக்கிறவங்க, தேவனை விசுவாசிக்கிறவங்க அந்த பாவத்துல ஜெயம் கொண்டு ஜீவிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம உலகத்தாரோடு ஒட்டி ஜீவிக்க நாம் உலகத்தார் இல்ல, நாம் பாவிகள் இல்ல. தேவன் நம்மளை பரிசுத்தவான்களா மாத்தி இருக்கிறாரு.
பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியா நம்ம மாத்தி இருக்கிறாரு. ஆனா நம்ம மறுபடியும் போய் அந்த விட்டதான காரியங்களை போய் மறுபடியும் தொட்டு பாவத்துல ஜீவிக்கலாமா? கர்த்தர் நம்மள பரிசுத்தத்துக்கு தெரிந்து கொண்டுட்டாரு. உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறித்து நம்ம பிரித்து எடுத்துட்டாரு. நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், பாவமான ஜீவியத்துல இருந்து பிரித்து எடுத்துட்டாரு. நம்ம இப்படி கர்த்தர் செய்யறதான இவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் நம்ம செஞ்சிருக்கிறாரு. நம்ம கவலை உள்ளவர்களா ஜீவிக்காம கவலையற்றவர்களா ஜீவிக்கு மறுபடியும் விட்டதான காரியங்களை நாய்த்தன் கக்கணத்தை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றவும் புலரவும் ஆயிடுச்சுன்னு பழைய காரியங்களை மறுபடியும் செய்யலாமா? நம்ம செய்யக்கூடாது. தேவன் பரிசுத்த ஜீவன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதா கிட்ட வரான். பிதாவாகிய தேவன் கிட்ட இயேசு கிறிஸ்து மூலியமா அல்லாம பிதாவாகிய தேவன் கிட்ட யாரும் போக முடியாது. அவர் ஒரு வழியை செய்திருக்கிறாரு, ஒரு வழியை கொடுத்திருக்கிறாரு. அந்த வழியின்படி நம்ம நடக்க கர்த்தர் கிருபையை செய்திருக்கிறாரு. அப்ப நம்ம கர்த்தர் எல்லா காரியத்தையும் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. நம்ம கவலை இல்லாம சுகமா எல்லாம் தெரியுதான்னு ஜீவிக்க முடியுமா? கர்த்தர் இப்படி விளக்கரியை செலுத்தி இருக்கிறாரு. விளக்கரியத்தை செலுத்தி நம்ம எல்லாருக்காகவும் பாடுபட்டு நாம் அந்த வழியில நடக்கணும்னு கர்த்தர் சித்தமா இருக்கிறாரு. அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? அந்த கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தொடர்ந்து அந்த பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும். பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அநேகர் என்ன செய்வாங்க? இப்படி ஜீவிக்கணும், இப்படி நடக்கணும் அப்படின்னு அநேக விசுவாசிக்கு சொல்லுவாங்க, போதகரும் விசுவாசிகளுக்கு சொல்லுவாங்க. அதை கேட்டு கேட்டு நடக்கிறோம். அப்ப ஒரு காலகட்டத்துல பரிசுத்தாவியானவர் சொல்றதான காரியத்தையும் நம்ம விலகி கொள்ள ஆரம்பிக்கணும். இப்ப ஒருத்த மரத்துல ஏறலாம், நம்ம எது வரைக்கும் முட்டு கொடுக்க முடியும்? நம்ம கை எது வரைக்கும் எட்டுதோ அது வரைக்கும் தான் முட்டு கொடுக்க முடியும். மரத்துல போய் தேங்காய் இருக்கிற வரைக்கும் முட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. கனி கொடுக்கிற வரைக்கும் முட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. ஒருத்தனுக்கு ஒரு அளவுக்கு தான் ஒரு விசுவாசியோ போதகரோ ஒரு அளவுக்கு தான் முட்டு கொடுக்க முடியும். அவங்க கனி கொடுக்கிற ஜீவியம் செய்யற வரைக்கும் முட்டு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு அளவுக்கு முட்டு கொடுத்த உடனே என்ன செய்யணும்? அவங்க ஆவியானவரோட சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கணும். ஆவியானவரோட சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கணும். ஆவியானவரோட சத்தத்தை கேட்க கேட்கதான் கனி கொடுக்கிற ஜீவியம் செய்ய முடியும். நம்ம ஒருத்தவங்களை இழுத்துட்டு போய் பரிசுத்தவான்களா மாற்ற முடியாது. நம்ம வழி நடத்தலாம், பரிசுத்தத்துக்குள்ள வழி நடத்தலாம். அவங்க ஒருத்தவங்களை பிடிச்சிட்டு போய் பரிசுத்தவானா நம்மளால மாற்ற முடியாது. யாரு மாத்துவா? இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்தவானா மாத்துவாரு. இயேசு கிறிஸ்து ஆவியானவரே நமக்குள்ள இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஆவியின் வடிவில நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம், சபையில போதனைகளை கேட்கிறோம், அந்த போதனைகளை கேட்டு நடக்கிறோம். தொடர்ந்து என்ன செய்யணும்? ஆவியானவரை பிடிச்சுக்கணும், இயேசுவை பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? அவரோட சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கணும். நம்ம போதனையே கேட்டு இது செய்யலாமா, அதை செய்யக்கூடாதா, அதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாது. நம்ம கட்டளைகள் பிரமாணங்கள் என்ன நம்ம நோக்கி ஓடல. அது பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல நியாய பிரமாணத்தின் காலங்கள்ல கட்டளைகள் பிரமாணங்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ரட்சிக்கப்பட்டு சில குழந்தைகளா இருக்கிறோம். கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன செய்யறோம்? பரிசுத்தாவியானவர் பிறந்த பிள்ளைங்களுக்கு தாய் தகவல் பேசுறது விளங்காது, பிள்ளைகளுக்கு பேச தெரியாது. அதே போல கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்த புது சிஷ்யா இருக்கிறான்னா அவனுக்கு தேவனோட சத்தம் விளங்காது, கேட்காது, பேச தெரியாது. அப்ப நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம். அப்ப வளர 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 பரிசுத்தாவியானோட சத்தத்தை கேட்கக்கூடியவனா இருக்கிறான். அப்ப பரிசுத்தாவியானோட சத்தத்தை கேட்கக்கூடியவனா இருக்கும்போது அவரோடு என்ன செய்யணும்? இடைப்பட்டு பேசணும். அப்ப அவரு ஆலோசனை கொடுப்பார். பரிசுத்தாவியானவர் எப்படி நடக்கணும், எப்படி ஜீவிக்கணும், இப்படி கர்த்தருக்காக காரியங்களை செய்யணும்னு அவரு பேசுவார். நம்ம சொந்த மாம்சத்துக்கு காரியங்களை செய்துட்டு நடக்க முடியாது. இப்படி ஆதாமோட மீறுதலினால அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போனதான நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா அது யார் காரணம்? இயேசு கிறிஸ்து தான் காரணம். இன்றைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அந்த உலகத்துல அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் காரணம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறாரு. எல்லாவற்றும் அப்படின்னு சொல்லும் போது அது இதுதான் செஞ்சிருக்கிறாரு இல்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. இப்படியா கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து குறிப்பிட்ட காரியம் கர்த்தர் நமக்கு இது செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் அதுக்கு எது செஞ்சிருக்காரு? நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. குறிப்பிட்ட காரியம் கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சிருந்தா ஒரே ஒரு காரியத்தை அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் சொல்லி வேதவசனத்தை வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் நமக்காக செய்துட்டார், எல்லாவற்றையும் நமக்காக செய்துட்டாரு பார்க்கலாம். அப்ப நம்ம அவருக்கு கீழ்ப்படிஞ்சு தொடர்ந்து அவரோட வழிகளை நடக்கும்போது கர்த்தரு நம்ம தொடர்ந்து அவரு வைத்திருக்கிறதான நோக்கம் நிறைவேறக்கூடியதா இருக்கு.
கர்த்தர் நம்ம மேல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரு. கர்த்தர் சும்மாவா நம்மளை தெரிந்து கொண்டு ரட்சித்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவரு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. இல்லாட்டி இப்படிப்பட்டதான அவரோட உயிரையே தியாகம் செஞ்சு ரத்தத்தை சிந்தி கர்த்தர் நம்ம மீட்டிக் கொண்டிருப்பாரா? வேதவசம் சொல்லுது, ஆத்மாவும் விலையேற பெற்றதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஆத்மா எவ்வளவு விலையேறப்பட்டது நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். பாரு, அநேக பேருக்கு இயேசுவோட ரத்தம் நம்மளோட சகல பாவத்தை நீக்கி ரட்சிக்க வல்லமையா உள்ளதா இருக்குது நம்ம வாசிக்கிறோம். அந்த ரத்தம் எவ்வளவு வல்லமையா இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும் எவ்வளவு வல்லமையா இருக்கு. அதனால அவங்க சொல்றாரு, இயேசுவோட ரத்தம் தான் அவங்களோட பாவத்தை நீக்கக்கூடியதா இருக்குது. அந்த இயேசுவோட ரத்தத்தை குறித்து நமக்கு ஒருவேளை மதிப்பு தெரியாம இருக்கலாம். ஆனா தேவனுக்கு அவரோட ரத்தத்தோட வல்லமையும் மகிமையும் தேவனுக்கு தெரியும். அதனால அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் ரத்தத்தினால நம்ம மீட்டுக் கொண்டிருக்கிறாரு. நமக்கு ஒருவேளை அதோட அருமை தெரியாம இருக்கலாம். இயேசுவோட ரத்தத்தோட அருமை நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவருக்கு தெரியும். அதனாலதான் வெள்ளியினாலேயோ பொண்ணுனாலேயோ தங்கத்தினாலேயோ வைரத்தினாலேயோ நம்மளை மீட்டுக் கொள்ளாம விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறாரு. நம்ம பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல பாக்குறோம். அந்த ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நம்ம இந்த கடைசி 10வது வாதையோட இதோட நம்ம இந்த எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போக போறோம். ஆண்டவர் இந்த உலகத்துல இந்த எகிப்து தேசத்துல உள்ள எல்லா தலைச்சன்களையும் நிர்மூலமாக்க போறாரு. நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதோட ரத்தத்தை நிலக்காலில பூசுங்க ஆண்டவர் சொல்றாரு. அந்த நிலக்காலில பூசக்கூடியதான ரத்தத்தோட வல்லமை இஸ்ரவேல் ஜனங்க எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியதா இருந்துச்சுன்னா, சாதாரண அந்த வெள்ளாட்டு கடாவோட ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களோட வீட்டு நிலக்காலில் பூசும்போது அவங்களை பாதுகாக்கக்கூடியதா இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அது எவ்வளவு விலையேறப்பட்டதா இருந்தா எவ்வளவு விலையேறப்பட்டதா இருக்கணும். நம்ம பாவத்திலிருந்து நீக்கி ரட்சிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப அந்த ரத்தத்தோட மகிமை, அதோட வேல்யூ, அதோட மதிப்பு நமக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஆனா தேவனுக்கு தெரியும். அந்த ரத்தத்தோட மதிப்பு தேவனுக்கு தெரியும். அதனாலதான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நம்ம மீட்டுக் கொண்டிருக்கிறாரு. இது சாதாரண காரியம் இல்ல. கர்த்தரே இப்படியா நமக்காக அவரோட ரத்தத்தையே சிந்தி மீட்டுக் கொண்டிருக்கிறாரு. நம்ம கவலை இல்லாம நம்ம ஜீவிக்கலாமா? நமக்கு பரிசுத்தத்துக்குரியதான கவலை, தேவனுடைய வருகைக்குரியதான கவலை, பரிசுத்தத்துக்குரியதான கவலை, வருகைக்குரியதான கவலை, நம்முடைய ஜீவியத்தை குறித்தான கவலை, இப்படிப்பட்டதான கவலை நம்முடைய ஜீவியத்தை நமக்கு காணப்படணும். உலகத்துக்குரிய கவலை நம்மளை பரிசுத்தவான்களா மாத்தாது. உலகத்துல அநேக கவலை இருக்கலாம். உலகத்துல அநேக கவலை நமக்கு இருக்கலாம். அந்த கவலை எல்லாம் நம்மளை பரிசுத்தவானா மாத்தாது. தேவனோடு கிட்டி சேர்க்க உதவி செய்யாது. ஆனா தேவனுக்கேற்ற துக்கம் இருக்குது. அது மனம் திருப்பதிலையும் பரிசுத்தையும் உண்டாக்கக்கூடியதா இருக்குது. அப்ப நமக்கு என்ன கவலை இருக்கணும்? ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தி என்னோட பாவத்தை போக்கும்படியா அவரோட கடைசி சொட்டு ரத்தத்தையே சிந்தி என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறாரு. நான் இனிமே கவலை இல்லாம ஜீவிக்க மாட்டேன். கவலையோடு கருத்தோடு கர்த்தருக்காக பரிசுத்த ஜீவியம் செய்வேன் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கணும். உலகத்துல அநேக கவலை இருக்கும். ஆனா அந்த கவலையை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. இப்ப தேவன் இப்படிப்பட்டதான காரியத்தை நமக்கு செய்திருக்க அப்படின்னால தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போது கர்த்தர் இன்னும் நம்மளை பயன்படக்கூடியவதாகவும் கர்த்தருக்காக பயன்படக்கூடிய பாத்திரமாகவும் கர்த்தர் மாத்த வல்லவராக இருக்கிறார்னு பார்க்கணும். இதோ கர்த்தர் நம்மோடு பேசியிருக்காரு, மக்கள் பேசியிருக்கிறாரு. அந்த வார்த்தைகள் நம்ம கீழ்படிஞ்சு நடக்கும் போது கர்த்தர் இன்னும் கர்த்தரோட வழியில் நடக்கவும் பலப்படும். கர்த்தர் கிருபை தருவார் விசுவாசிச்சு சோதரம்.